திமுகவை பொறுத்தவரை மக்கள் நலனிலையோ மக்கள் ஆட்சிக்கோ லாயக்கற்றவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள். கூட்டு பாலியல் பலாத்காரம், கேங் ரேப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் எங்கேயோ எப்பயோ நடந்திருக்கலாம். இன்னைக்கு கேங் ரேப்ன்றது தங்கம் வெள்ளி நிலவரம் மாதிரி அதுவும் ஒரு விஷயமா ஆயிடுச்சு, காமனா போயிடுச்சுல்ல. அது இந்த மோர் மார்க்கெட்டில் வாங்கின கப்பு கொண்டு வந்து இங்கே ஏமாத்தினவங்க தானே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். நான் அங்கே ஜெயிச்சுட்டு வந்தேன், இங்கே ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊனமுற்றோர் கிரிக்கெட்டில் நான் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் வந்து ஏமாத்தினார்ல. ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு அதை வேற இவங்க ப்ரெஸ் ரிலீஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் வெறி. எதையுமே செய்யலை. சொன்ன எந்த திட்டத்தையும் உருப்படியாக நிறைவேற்றலை. திட்டத்தை நிறைவேற்றாமல் போனால் போங்கடா நீங்கள். மக்கள் பாதுகாப்பு கொடுங்க முதல்ல, இல்லை நல்ல சாலைகளை கொடுங்க, இல்லை நல்ல குடிநீரை கொடுங்க, கழிவு நீர் கலக்காத குடிநீரை கொடுங்க. கட்டையை கிழிச்சிட்டு ஒரு முறை போனாரு, கிழிக்காம 12 முறை போனாரு, 13 முறை ஆளுநரை போய் பார்த்துட்டு வந்தாரு. இன்னைக்கு ஆளுநர் எதற்கு நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி அண்ணா சொன்னார். அன்னைக்கு அண்ணா சொன்னது ஞாபகம் இல்லையா? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைகள் உட்பட இன்னைக்கு பாடுறது, அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் புரட்சி தமிழர் அவர்கள் வருகவே வருக வருகவே. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சசிரேகா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எடப்பாடியார் ஒரு சிறந்த தலைவரா இருந்தார். அந்த ஒரு 4.5 வருஷ ஆட்சி, அதாவது திடீர்னு முதலமைச்சர் ஆகுறாரு, எக்கச்சக்கமான எதிர்ப்புகள், இவர் 10 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டாருன்ற மாதிரி. ஆனா அதையும் தாண்டி வந்த எல்லா சோதனைகளையும், கொரோனா புயல்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 4.5 வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே வெளியில இருந்து வரல, ஒரு ஆட்சியே தரிகட்டு போயிருக்கு. எங்களுக்கு வந்து எடப்பாடியார் தான் சிறந்த தலைவரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு மேம் இதுல இருந்து பாக்குறப்போ? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்திரம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்கள் எண்ணிக்கையிலும் சரி, ஓட்டர்ஸும் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆஃப்டர் எஸ்ஐஆருக்கு அப்புறமும் கூட பெண் ஓட்டர்ஸ் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க. அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பெண் உறுப்பினர்களை அதிகமாக கொண்ட இயக்கம். அதே போல் தமிழ்நாட்டில் முதல்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 பெண் முதலமைச்சர்களை கொடுத்த இயக்கமும் அதிமுக தான். மறைந்த திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார் அவர்கள், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவை சொல்லணும்னு இல்லை, உலகத்துக்கே தெரியும். எங்கே இருக்கவங்களும் கூட வந்து அம்மாவை பார்க்கணும்னு, என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்ராடில் இருக்கக்கூடியவங்க, யூஎஸில் யூகேல எல்லாமே இருக்கவங்க கூட வந்து நீங்கள் என்ன கேட்பாங்க, அம்மாவை வந்து பார்க்க முடியுமா, நம்ம ஒரு முறை வந்தால், நம்ம ஊருக்கு வந்தோன்னா நாங்கள் வெக்கேஷனில் வரும்போது பார்க்கவாது முடியுமா, அட்லீஸ்ட் இல்லை அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை அது மாதிரி பேச முடியுமா அப்படின்னு ஊரில் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அரசியல்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இது பொதுவாக வந்து மேல் டாமினேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அம்மா வந்து அவங்களுக்கு, நமக்கு அம்மாவோட வரலாறு தெரியும். அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, அப்பா வந்து 2 வயசுலேருந்தே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்தவித பின்புலமும் இல்லாமல் நேரடியாக வந்து அம்மா அரசியலுக்கு வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணி நின்று வந்து உலகளாவிய மக்கள் விரும்பும் அளவுக்கு. இப்போ பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியாவை எடுத்துக்கோங்களேன் நீங்கள், மிக குறிப்பிட்ட சிலரில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா அம்மாவை தான் சொல்லுவாங்க. அம்மா பேர் நம்ம போய் சொல்லணும்னு பெருசாக ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல எல்லாருக்கும். ஸோ எல்லாம் அம்மாவை வந்து அவங்கள பற்றி படிக்கிறதாவது, அவங்கள பற்றி பேசுறது, அவங்கள பற்றி நினைக்கிறது, அது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற பல பிரச்சனைகள், இன்னைக்கு இருக்க அந்த கஞ்சா போதையாக இருந்தாலும் சரி, கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி, ரவுடிசமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு குறிப்பாக காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ஹாஸ்டலில் கூட பாதுகாப்பு இல்லாத நிலைமை, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பேரண்ட்ஸுமே, ஈவன் பர்டிகுலர்லி விமன் எல்லாமே சொல்கிறது, அந்த அம்மா இருந்திருந்தா இப்படி நடக்குமா, அந்த அம்மா இன்னைக்கு இப்படி இருந்திருந்தா ஒருத்தனுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போக்சோ வழக்குகள் அப்படின்றது, இந்த சின்ன குழந்தைகள் மேலே அந்த செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் மாத்திரம் இல்லை, அந்த ரேப், அதுவும் பர்டிகுலராக நம்ம வந்து ரேப் கேள்விப்பட்டிருப்போம் இது வரைக்கும். நீங்கள் வந்து பெண்கள் மேலான ஹரஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் வன்கொடுமைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்டு பாலியல் பலாத்காரம், கேங் ரேப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் எங்கேயோ எப்பயோ நடந்திருக்கலாம். இன்னைக்கு கேங் ரேப்ன்றது தங்கம் வெள்ளி நிலவரம் மாதிரி அதுவும் ஒரு விஷயமா ஆயிடுச்சு, காமனா போயிடுச்சுல்ல. அதுவும் குழந்தைகள் மீதான அந்த கேங் ரேப் அப்படிங்கிறது. அதுவும் இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி கூட திமுக கிளைக்கழக செயலாளர் நிர்வாகி ஒரு 2.5 வயசு குழந்தைய அவர் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்கார். நாட் மொலிஸ்ட் கூட சொல்ல முடியாது, ரேப் பண்ணி அந்த குழந்தை மரணிச்சிருக்கு. இது வெளியிலேயே தெரியாம போலீஸ் வந்து அந்த கேஸையே எடுக்காம இது ஒரு நார்மல் டெத் அப்படின்ற மாதிரி அவங்க முதல்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் அந்த
அம்மா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒருத்தனுக்கு ஒருத்தர் மேல கை வைக்கிற துணிச்சல் வருமா? ஒரு ரவுடிக்கு வந்து பட்டா கத்தி எடுத்து கேக் வெட்டுற அளவு ஒரு துணிச்சல் வருமா? அப்படின்ற அளவுக்கு கத்தின்ற ஒரு சீரியஸான ஆயுதம் வந்து இன்னைக்கு யார் வேணா வந்து வச்சுட்டு ரவுடிசம் ரோட்ல பண்றான், ரோட்ல வெட்டுறான். நாங்குநேரி பார்த்திருப்பீங்க நேத்து நீங்க. கண்டபடி போதைய போட்டுட்டு எல்லாமே வந்து 2 பேர் இறந்திருக்காங்க. 5க்கும் மேற்பட்டவர்கள் தே ஆர் இன் சீரியஸ் அட் ஐசியூ இன் ஹாஸ்பிட்டல் நம்ம இப்ப செய்திய பார்த்துட்டு இருக்கோம். இது இன்னைக்கு கிடையாது, நேத்து கிடையாது. இந்த 4 வருஷம் இதுதான் தொடர்ந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் சட்டமன்றம் நடக்குது. பல்வேறு இடங்கள்ல அதிமுக போராட்டம் நடக்குது. எங்க பொதுச் செயலாளர் போய் சொல்றாரு. எதையும் காதுல கேட்ட மாரியே தெரியல அவங்க. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் இருக்காங்க. அதனால தான் அவர பொம்மை முதலமைச்சர்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. எங்க பொதுச் செயலாளர் அப்படி சொல்றாரு. அப்படி சொன்னாலுமே கூட வெறும் ஃபோட்டோ ஷூட் தான் நடத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பார்த்தாலும் துணை முதலமைச்சர் வேற இருக்காரு. அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணா, அவங்க குடும்பத்து பெண்ணே கட்சியில துணை பொதுச் செயலாளர், நான் பலமுறை டெல்லியில எம்பின்றாங்க. அதே கனிமொழியே கூட என்ன சொன்னாங்க? இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். எப்போ? கொரோனா பீரியட்ல பேசுனாங்க. கொரோனால ஊர் உலகமே முடங்கி இருந்தது எல்லாமே. அந்த நேரத்துல வந்து இவங்க எங்களுக்கு தான் கருப்பு சட்டை இருக்குன்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவ வீட்டு வாசல்ல ஒரு கருப்பு சட்டைகள போட்டுட்டு, பதாகைய வச்சுட்டு, கரண்ட் ஷாக் அடிக்குதா? கரண்ட் பில் ஷாக் அடிக்குதா? அப்படின்னாரு. கொரோனா காலத்துல இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். இப்போ டாஸ்மாக ஆமா மூடுவோம். டாஸ்மாக் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் இப்படி ஆகிவிட்டது, அப்படி ஆகிவிட்டதுன்னாங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, ஒரு பெண்ணா ஒரு பெண் இருந்தால் இப்படி நடக்குமா என்று சொல்லப்பட்ட காலத்தில், ஏதோ ரொம்ப காமராஜர் காலத்திலயோ, இல்ல சுதந்திர போராட்ட காலத்துல, நம்ம வாழ்ந்த காலத்துல அம்மா இருந்தாங்க. அதிமுக கவர்மெண்ட் இருந்தது. கொரோனால ஹேண்டில் பண்ணோம். எல்லாமே பண்ண இந்த காலத்திலேயே, இந்த ஒரு 4 வருஷம், 3 வருஷம் வித்தியாசத்திலேயே கனிமொழி என்ன பண்ணாங்க, அப்படி அன்னைக்கு அப்படி சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் பெரிய இஷ்யூவாக்கி, ஏதோ தமிழ்நாடே வந்து தலைகுனிஞ்சிட்ட மாதிரி, அல்லோல கல்லோலப்பட்டுட்ட மாரி பேசின ஸ்டாலின் உட்பட, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கனிமொழி ஒரு இடத்துலயாவது 4 வருஷம் ஒரு சொல் சொன்னா அதை எதிர்கொள்ற தைரியம் இருக்க வேண்டும். இல்ல அத பத்தி அந்த பிரச்சனைய தீர்க்க வேண்டிய ஒரு ஒரு கட்ஸ் இருக்கணும். ஏதாவது அதுக்கான அடிப்படை ஆதாரம், உரிமை இருந்தா நம்ம பேசுவோம். அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு, இன்னைக்கு பலமுறை வந்து பிரஸ் மீட் வரும்போதும், அவங்க நிகழ்ச்சிகளுக்கு வரும்போதெல்லாம் அந்த கேள்வி கேட்கும்போது, எங்காவது ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியலன்னா கூட பரவால்ல, நான் பார்க்கலன்னு நான் வச்சுக்கிறேன். பதில் சொல்லியிருக்காங்களா? இளம் விதைகள் அதிகமாகி விட்டார்கள்ன்னு சொன்னாங்க. இது நாங்க அத குறைக்கிறதுக்கு இத பண்ணியிருக்கோம். இல்ல அத பண்ணியிருக்கோம். அதிகம் தான் ஆயிருக்கு. மரக்காணத்துல 28 பேர், கள்ளக்குறிச்சியில 68 பேர். இந்த குழந்தை விஷயத்துல கள்ளச்சாராய கூட பேசலையே மரணங்கள். மேம் யாருமே. எதுலயுமே 100 பேர் சாகும்போதே பேசலையா அவங்க? கேங் ரேப்க்கு பேசலையே, செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பேசலையே, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்கு பேசலையே, கோயம்புத்தூர்ல சட்டக்கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்ட போது பேசலையே, கன்னியாகுமரியில கலவரம் நடந்ததே பேசலையே. ஐஎஸ் ரிப்போர்ட்னு ஒண்ணு போதா இல்லையா முதலமைச்சருக்கு? முதலமைச்சர் அதெல்லாம் பார்க்குறாரா இல்லையா? அவர சுத்தி இருக்கக்கூடியவர்கள் இத வந்து துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கால 2 மணிக்கு கால போட்டு காலைல டெலீட் பண்றாரு. அட்லீஸ்ட் இதெல்லாம் அப்படியே பார்க்கலாம்ல. ட்விட்டர் அவர் அப்படியே பார்க்கும்போது கூட இந்த போஸ்ட்லாம் போட முடியக்கூடியவருக்கு, அப்படி தள்ளி பார்த்தால் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணாலே நமக்கு எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. என்ன போதுன்னு பார்க்கலாம்ல. அப்ப நிஜமாவே இவர்கள் மக்கள் மீது அக்கறை இருந்தால், இவர்கள் இதெல்லாம் பத்தி அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணணும்ல. ஒரு கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு? அவ்ளோ பொய்ய பேசி வந்தீங்க ஆட்சிக்கு. அன்னைக்கு அவ்ளோ பேசுனீங்க. அன்னைக்கு எங்க ஆட்சியில சும்மா எங்காவது மூலைகள்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், இல்லாத விஷயங்கள கூட நடந்த மாதிரி பெருசு பண்ணி பேசிட்டு இன்னைக்கு வந்த இவங்க, இன்னைக்கு அத பத்தி ஒரு பெண்ணே அத பத்தி பேச மறுக்கிறாங்களே. என்னுடைய ரோல் மாடல் நான் வந்து அவருடைய அந்த தைரியத்தை பாராட்டுகிறேன். அரசியல் ஆளுமையை நான் வந்து வியந்து பார்த்ததுண்டுன்னு கனிமொழியே பதிவு பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை. அண்ணன் எடப்பாடியாரா அவங்க ஒத்துக்குனாலும், ஒத்துக்கலனாலும் சிறந்த நிர்வாகி. அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா, எங்க காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பேரிடர்கள், டிசாஸ்டர்ஸ் எல்லாமே எங்க காலத்துல தான். புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஓக்கி புயல்னாலும் சரி, தானே புயல்னாலும் சரி, கஜா புயல் பேரழிவை ஏற்படுத்திய கஜா புயல் ரீசென்ட்டா இருந்தாலும் சரி, இப்போ வந்து நம்ம கொரோனாவா இருந்தாலும் சரி, சுனாமியா இருந்தாலும் சரி, 2011லேருந்து 21 வரைக்கும் எங்க ஆட்சி ஃபுல்லா சுனாமி தான். சுனாமி மாதிரி தான் எங்க ஆட்சி இருந்தது. அது அம்மா வந்து 5 வருஷம் அந்த ஆட்சி 2வது 2016ல மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வரலாற்றில் எவ்வளவு பிரச்சனைகளை உட்கட்சியிலும் சரி, வெளியிலிருந்தும் சரி, எதிர்க்கட்சியிலிருந்தும் இவ்வளவு அழுத்தங்களை சந்தித்து ஒரு மனிதர் வெற்றிகரமாக அம்மா குடுத்துட்டு போன அந்த ஆட்சியை நிலைநாட்டினார் என்றால், அது புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான். நான் ஏதோ எங்க பொதுச் செயலாளர், நான் அந்த கட்சியில இருக்கேன் அப்படின்றதுக்காகவும், எங்களுக்கு ஏதாவது பாராட்டி பேசினா ஏதாவது ஆதாயங்கள் கிடைக்குமா? நத்திங். அப்படியெல்லாம் ஒண்ணுமே நீங்க உங்க எல்லாருக்குமே நான் இப்போ உங்களோட ஓப்பனா தான் டிஸ்கஸ் பண்றேன். இதே டிஸ்கஷன நம்ம இப்போ போய் அந்த வெளியில சிக்னல்ல பண்ணாலும் அதுதான் உண்மையா இருக்க முடியும்.
அங்க நின்னு கேட்டாலும் 4 பேர் யாருமே மறுக்க முடியாது அந்த ஆட்சிய பார்த்தீங்கன்னா. இப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது பல டிசாஸ்டர் வந்துச்சு. இப்போ நான் வந்து டெல்டா மாவட்டம். அப்ப கஜா புயல் வந்து டெல்டால ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. அப்போ விவசாயிகள் எல்லாருக்கும், தென்னை விவசாயிகளுக்கா இருக்கட்டும், இல்ல பயிர் விவசாயிகளுக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் தனித்தனியா வந்து நிவாரணம் குடுத்தாங்க. என்னென்ன தேவையோ வீட்டுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே குடுத்தாங்க. ஆனா, இங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பார்த்தோம்னா, தென் மாவட்டங்கள்ல கூட புயல் ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இங்க இல்ல சென்னையில இந்தியா கூட்டணியில போயிட்டு கூட்டணி பேச தானே போனாரு அன்னைக்கு. இங்க சவுத்ல நெல்லையில பார்த்தீங்கன்னா, மக்கள் வீடு இல்ல, ஒண்ணும் இல்ல, வாசல் இல்ல, துணி இல்ல, குழந்தைங்கலாம் ம். ரோட்ல நின்னாங்க. அப்புறம் நம்ம இங்க வைகை டேம் திறந்து விட்டப்ப, இப்ப ரீசென்ட்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விழுப்புரம் பகுதிகள்ல, கடலூர்லாம் மிட் நைட்ல தண்ணி அறிவிப்பே இல்லாம திறந்து விட்டாங்க. அன்னைக்கு எவ்ளோ பிரச்சனை. பொன்முடி போகும்போது எல்லாம் சேர்த்து எல்லாம் வாரி இறைச்சாங்கல்ல, அவர் வந்து பார்க்குறேன்னு போனபோது. அப்போ முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ இப்ப இறங்கி இப்ப மக்களுக்கு முன்னாடி நின்னாங்களா போயிட்டு? அதுக்கு தானே நம்ம ஒரு ஆட்சிய தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா சொல்ற எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்துல நாங்க வந்து சிறப்பான ஆட்சியை குடுத்திருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. நாங்க வந்து எதுவுமே குறை வைக்கலங்க. நிறைய திட்டங்கள் குடுத்திருக்கோம். அவங்க வீட்டு பெண்களுக்கு வேணா 2000 பாதுகாப்பு இருக்கும். 2026ல திராவிட மாடல் 2.0 மறுபடியும் எங்க ஆட்சி அமையும். சிறப்பா குடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உதயநிதி அவர்கள துணை முதலமைச்சரா இப்ப இருக்காரு. அடுத்த முதலமைச்சர் அவர்தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுக ஆட்சி இந்த அளவுக்கு இந்த 5 வருஷத்துல மக்கள் ஒருத்தருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பெண்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு, முதியவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிரச்சனை. யார போற கேட்டாலுமே சொல்லுவாங்க. இடத்துலலாம் என்ன தெரியுமா? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைகள் உட்பட இன்னைக்கு பாடுறது, அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் புரட்சி தமிழர் அவர்கள் வருகவே, வருக வருகவே அப்படின்றது நாங்க ஏதோ எடிட் பண்ணி பாடலாம் போட்டதெல்லாம் கிடையாது. அத வந்து நாங்க போட்டது அந்த அளவு மைண்ட் பண்ணி சின்ன பசங்களே பாடிட்டு வர்ற வீடியோஸ் கூட நீங்க பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான நிகழ்வு தான் இன்னைக்கு இருக்கு. மக்கள் அடுத்த முதலமைச்சர்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு, அவங்க குடும்பத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அம்மையார் துர்கா ஸ்டாலின் இருக்கிறாங்க அப்படின்னா கோயில் கோயிலா போறாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் உடனே அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிடுறாரு. இங்க வந்து இப்ப நம்ம பார்த்தசாரதி கோயிலே எடுத்துக்கோங்களேன். அங்க ஒரு சிவராத்திரி வருது, இல்ல ஒரு ஏகாதசி விரதம் வருது அப்படின்னாக்கா, உடனே அங்க காலையில கோயிலுக்கு வரணும்னா உடனே இவர் போயிட்டு அங்க இருக்க கொல்லூர்ல இருந்து எல்லாத்து நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சி 4 நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி, அறநிலையத்துறை ஏதோ அந்த அம்மாவுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட மாதிரி அவங்கள போய் ஸ்டிக்கர் ஒட்ட வைக்கிறது, அவங்கள வேலை செய்யுங்க வேண்டாங்களே. அதே நிலைமை கடைநிலையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் இன்னைக்கு இங்க இருக்கணும்ல. அந்த பெண்ணும் போய் சாமி கும்பிடணும்ல நேர்மையா. ஸ்ரீரங்கத்துல நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க லாஸ்ட் வைகுண்ட ஏகாதசியில. இன்னும் அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாரையும் கத்திட்டு ஏய் 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 போங்க போங்க போங்கன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. லைன்ல நிக்கிறவங்க ஒரு அமைச்சர்கிட்ட தானே முறையிட முடியும். நாங்க வந்து ஒரு 17 மணி நேரமா நிக்கிறோம் இங்க, நைட்ல இருந்து நிக்கிறோம், நாங்க பார்க்க முடியலன்னாக்கா போங்க போங்க பாருங்க பாருங்க அப்படின்னு பாத்துருவீங்க போங்க போங்க அப்படின்னு ரொம்ப ஒரு சீப் மென்டாலிட்டியோட மக்களை ஏதோ ஆடு மாடுகளை போல நினைச்சு அவரே இறங்கி சண்டை போடுறாரு எல்லார்கிட்டயும். ஒரு அபியூசிங் லாங்குவேஜ்ல பேசிட்டு போறாருல்ல அறநிலையத்துறை அமைச்சர். ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா இது வரைக்கும் கார்ல போனது இல்லையா என்ன கேட்டா, துர்கா ஸ்டாலின் அம்மையார அவங்க புடவை எடுத்து வண்டியில மாட்டிக்க போதுன்னு இவர் கீழே வச்சுட்டு வண்டி உள்ள வச்சு கார் டோரை மூடிட்டு, இதுக்கு தான் இவர் அறநிலையத்துறை அமைச்சரா? அது மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா அவர் கேட்கும்போது மக்களை பார்க்கும்போது ரொம்ப துச்சமா மதிச்சுதான் அவங்க எல்லாத்தையும் பண்றாங்க. பாதுகாப்புன்னு சொன்னீங்க. 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு பெண்களுக்கு. ஸோ அந்த 5000 ரூபாய் கொடுத்ததோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் நிதி கொடுத்திருக்கோம். இப்ப 5000 ரூபாய் கொடுத்திருக்கோம். மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தொகை 3000 ரூபாய். கோடை கால சிறப்பு தொகை வந்து 2000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமௌண்ட் கொடுத்திருக்கோம். அமௌண்ட்டை வச்சுதான் இந்த எலெக்ஷனே சந்திக்க போறோம் அப்படின்றத மறைமுகமா சொல்ற மாதிரி ஒரு செயல் திட்டம் இருக்கு. ஸோ காசு கொடுத்தா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பார்வையும், இப்ப இந்த அம்மாவுடைய மடிக்கணினி அது வந்து அம்மா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 18 வயதுக்கு மேற்பட்டவங்க, 18 வயது நிரம்பியவங்களுக்கு, 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மடிக்கணினியை கொடுத்திருக்காரு. அம்மாவோட ஆட்சியில இருக்கும்போது யாரு கொடுத்தாங்க? 11th 12th படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்படி எல்லாரையுமே ஓட்டர்ஸா பாக்குறாங்க. திமுக அப்படின்னாலே எங்களுக்கு ஓட்டு வரணும், நாங்க மறுபடியும் ஜெயிக்கணும், நாங்க அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பார்வை தானே இருக்கு. அல்ல அப்படிதான் வருவான். அவங்க இருப்பாங்க எப்பவுமே. நீங்க நம்ம பெண்கள் பாதுகாப்பு பத்தி சொல்லும்போது, கனிமொழி நடத்துற கூட்டத்துல போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லையே. பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்ல. அவங்களே ஹரஸ் பண்றாங்க. அவங்க இருக்க நிர்வாகிகளே பண்றாங்க. அந்த விஷயத்துக்கு என்ன பேசுறாரு விருகம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ, நம்ம சமரசம் பேசிக்கலாம், பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் வாங்க. அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம அப்படியே ஒரு அந்த இஷ்யூ வந்தாலும் அதை அப்படியே அமுக்குறதுல தானே அவங்க குறியா இருக்காங்க. அவங்க நடத்துற இடத்துலயே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் இவங்க இதுவே ஒரு எங்களுடைய அதிமுக கூட்டத்துல இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க என்னைக்காவது? எல்லாருமே எப்படி நாங்க ராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம்னு சொல்லுவோமோ, அம்மா இன்னைக்கும் இருந்து மேல இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எங்க இயக்கத்துல ஒருத்தருமே இருப்பாங்க.
கடைநிலை தொண்டர் வரைக்கும் இந்த பெங்க அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, இப்ப 185 தொகுதிகள்ல போய் எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். ஒரு இடத்துலயாவது நீங்க யூசுவலி நினைச்சு ஒரு கட்சி சார்ந்து இல்லாம ஜென்ரலா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல ஒரு அசம்பாவிதம், இல்ல ஒருத்தர் கீழ விழுந்தாருனாவது சொல்ல முடியுமா? அதுதான் அதிமுக. அந்த கட்டுப்பாடு, அந்த ஒழுக்கம், அந்த மக்கள மதிக்கணுன்றது, அந்த மக்களால் நான், மக்களுக்காகவே நான்ன்ற அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஒருத்தொருத்தர் மனசுலயும் அது பதிஞ்சிருக்கும். அந்த சுய ஒழுக்கம்ன்றது அதிமுகவுக்கே உரித்தான சொத்து. அது அம்மா கத்துக் குடுத்துட்டு போனது அது. அப்புறம் நீங்க கேட்டீங்க, இப்போ இந்த ஆட்சியில ரூ. 5,000 குடுத்துட்டு என்ன கருணாநிதி என்ன அவங்க அப்பா வீட்டு பணத்த திருவாரூர்லேருந்து கொண்டு வந்து குடுத்துருக்காரா இது? இல்ல கோபாலபுரம் குடும்பத்திலேருந்து அந்த லாக்கர்லேருந்து கொண்டு வந்து குடுத்துருக்காங்களா இது? கருணாநிதியே சொல்லியிருக்காரு, நான் டிக்கெட் எடுக்க முடியாம திருட்டு ரயில் தான் ஏறி வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எங்கேருந்து வந்தது இவ்வளோ பணமும்? இது மக்களுடைய வரி பணம். அவங்க வந்து மக்கள்கிட்டயே ஓட்டு கேட்கிற வரைக்கும் எல்லா பொய்யும் சொல்லுவாங்க. 1008 பொய் பேசிட்டு அதுல 520 வாக்குறுதி குடுப்பாரு. குறிப்பா நான் 5 வாக்குறுதி குடுக்குறேன்னுவாரு. அதுல முதல் வாக்குறுதியா அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 சொல்லுவாரு. ஆனா இப்போ வந்து கடைசியில 28 மாசம் கழிச்சு நாங்க போராடி அண்ணன் எடப்பாடியார் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே நெறைய நேரம் போராட்டங்கள் அறிவிச்சு, சட்டமன்றத்துல பேசி, அறிக்கை மேல அறிக்கை குடுக்குறேன் நீங்களே குடுங்க. மக்கள் கொரோனா தாண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொன்ன பின்னாடி 28 மாசம் கழிச்சு, நீங்க ஒரு சின்ன கணக்கீடு பாருங்க. இப்போ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு இருக்கிறது 2,20,00,000 ரேஷன் கார்டு நமக்கு இருக்கு. இவங்க வந்து ஒரு 30,00,000 ரேஷன் கார்டு, கிட்டத்தட்ட 2,50,00,000 கோடி ரேஷன் கார்டு நமக்கு இருக்கு. எங்க திட்டத்துல நாங்க 2016ல அறிவிச்ச அந்த 54 வாக்குறுதிகள் தேர்தல் மேனிஃபெஸ்டோல எல்லாத்தையுமே 100% நாங்க நிறைவேத்தியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா. ஆனா இவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு இவங்க 520 வாக்குறுதி சொல்லி, குறிப்பா அந்த 5 வாக்குறுதியில அவர் பாத்தீங்கன்னா, 2,50,00,000 கோடி அனைத்து மகளிருக்கும் அவர் அதுல என்ன வடை சுடுறாருன்னு பாருங்க நீங்க. அவர் சொல்லும்போதே நான் எல்லாருக்கும் குடுப்பேன்னு சொல்லியிருந்தா கூட பரவால்ல. குறிப்பாக 20வது வாக்குறுதி 520ல 20வது வாக்குறுதி 21/6/20 அவர் சொல்றாரு, பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் பொருளாதார சுதந்திரம் முதலில் பெண்களுக்கு வேண்டும். அப்போதுதான் அவர்கள் சமூகத்தில் சுதந்திரமாக இருக்க முடியும் என்பது பெரியார் கருத்து. இவருடைய திருட்டுத்தனத்துக்கு பெரியாரை வேற துணைக்கு அழிச்சுக்கிறார். பெரியாரை கூட்டு வந்து சொல்லிட்டு, அப்ப அந்த 2,50,00,000 கோடி ரேஷன் அட்டை கொடுக்கணுமா வேண்டாமா? எங்க திட்டங்கள் பாருங்க. நாங்க இலவசம்னு கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா மக்களுடைய வரி பணம். மக்கள் வாக்களிச்சு நம்மள தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால விலையில்லா மிக்ஸி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃபேன். அந்த மிக்ஸி, கிரைண்டர் கூட ஏதோ மக்களை நாம இழிவுபடுத்தணும், அவங்களுக்கு எதையாவது குடுத்து வாக்கு வங்கி அரசியல் செய்யணுன்றது கிடையாது. கிராமப்புற பெண்களுக்கு நீங்க இந்த சர்வே கூட ஒண்ணு எடுத்து பாருங்க. சொல்லி நீங்க காட்டுனது வளரும் இல்ல. தலைமுறையா நம்ம எல்லாமே இருக்கும்போது நீங்க இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே போய் கேட்டு பாருங்க. எங்கேயாவது ஒரு கிராமத்துல, எங்கேயாவது ஒரு நீங்க எங்க ஒரு கோயிலுக்கோ, ஒரு டூரோ போகும்போது நடுவுல எங்கேயாவது இறங்குங்க. நிஜமாவே நான் சொல்றேன். இந்த மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன் குடுத்தாங்கல்ல, அது உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. இல்ல அம்மான்ற ஒரு வார்த்தைய சொல்லி பாருங்களேன். அவங்களே ஏதாவது ஒரு ஸ்கீம வந்து எடுத்து சொல்லுவாங்க அவங்க. எல்லா மக்களும், கடைநிலை மக்கள் வரைக்கும் பயன்பெற்ற ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த அம்மா சொல்லிட்டு, அம்மா ஆட்சி 2016ல வந்தத விட்டுட்டு போன எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கொரோனா காலமா இருந்தாலும், புயல் காலமா இருந்தாலும், வெள்ளமா இருந்தாலும், வறட்சியா இருந்தாலும் எல்லாத்தையும் நிறைவேத்தி காட்டின அஷ்டாவதானி அண்ணன் எடப்பாடியார். ஏழை தாய்மார்கள், கூலி வேலை செய்கின்றவர்கள், வேலைக்கு போகின்றவர்கள், நிறைய பேர் இப்போ வந்து கிராமப்புறங்கள்லலாம் இருக்காங்க. நமக்கு இருக்க வசதிகள் கிராமப்புறங்கள்ல நம்ம நினைச்சா எங்க வேணா போய் டிஃபன் வாங்கிடலாம் முடியும். ஏதாவது பண்ணிட முடியும். இல்ல அடுத்த இடத்துல கூட சாப்பிட்டுக்க முடியும். கிராமப்புறங்கள்ல அப்படி கிடையாது. அதேபோல அந்த ஆதரவற்ற பெண்களாக இருந்தாலும் சரி, வயதான முதியோராக இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கிற முதல் ஒரு வருமானம் வேணுமா? இல்ல வந்து குடும்பம் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கா? அவங்களுக்கு முதல்ல அவங்க எண்ணத்துல உதிக்கிறது ஒரு இட்லி கடை போடலாம். ஒரு வடை கடை போடலாம். ஒரு பஜ்ஜி கடை போடலாம். அப்படின்றது தான் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களோட தொழிலாக பெண்களுக்கு முதன்மையா தெரிஞ்ச விஷயம் தான். அதுதான் அவங்களுக்கு நெனப்புல வரும். அவங்க குடும்ப கஷ்டத்துல வந்துருச்சு அப்படின்னாக்கா. அவர்களுக்கு, இல்ல வேலைக்கு போற பெண்களுக்கு, இல்ல கூலி வேலைக்கு போற பெண்களாவே இருந்தா கூட, ஏன் அவங்க மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன் வீட்ல யூஸ் பண்ணா என்ன? அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு திட்டத்தோட அம்மா, இதெல்லாம் செய்து வச்சுட்டு போனா அவங்களால ஈஸியா வேலைக்கு போயிட்டு வர முடியும். கிராமப்புறங்கள்ல ஒரு மாவு அரைக்கணும்னா எங்க போய் தேடுவாங்க? இதெல்லாம் பெண்களுக்கு இருந்தா அவங்க அடுத்த கட்டத்த நோக்கி போவாங்கல்ல. சமையல்லயே போய் இல்லாம, இது ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அதேபோல கிராமப்புறங்கள்ல அந்த ரேஷன் அரிசி குடுத்தாங்க. ஒரு பெண் வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் அம்மா அன்னைக்கே நினைச்சாங்க. எங்களுடைய அரசு அது எடப்பாடியாரும் அது வந்து நிறைவேற்றி காட்டினார். அதுதான் வந்து அந்த தற்சார்பு பொருளாதாரம் வேணும் அப்படின்னாக்கா, சரி ஓகே. இப்ப நமக்கு ஒரு கிரைண்டர் வந்தாச்சு. மாவு அரைச்சிடலாம். மிக்ஸி வந்தாச்சு. சட்னி அரைச்சுக்கலாம். இப்போ அந்த பொருட்கள இடுபொருட்கள்னு சொல்ற மாரி அந்த பேசிக் திங்ஸ் வேணும்ல. அந்த இன்கிரீடியன்ட்ஸ் வேணும். ஒரு இட்லி கடை போடவோ, இல்ல ஒரு பஜ்ஜி கடை போடவோ, ஒரு வடை கடை போடவோ, ஒரு சாம்பார் வைக்கணும்னா, 35 கிலோ அரிசி ரேஷன்ல. பச்சரிசி 15 கிலோ, 20 கிலோ புழுங்கல் அரிசி. இது போதாதா? சாப்பாடே முடிச்சிடலாம். இல்ல நீங்க கடை நடத்துறதுனாலும் துவரம் பருப்பு. அந்த துவரம் பருப்பு இன்னைக்கு ஒழுங்கா கிடைக்கல.
ஆயில் பாம் ஆயில் பாக்கெட் கொடுத்தோம் நாங்க ரேஷன் 2 கடைகள்ல. நாள்ல சமையல் எண்ணெய் தீந்துருச்சுங்கிறாங்க ஆமா மேம். கிடையாது. சமையல் எண்ணெய் எப்பவும் கிடைக்கும். உன் கார்டுக்கு நீ எப்போ போனாலும் கிடைக்கும் மாச கடைசி வரைக்கும். எப்போ கொரோனா பீரியட்ல 8 மாசம் விலையே இல்லாம ரேஷன் பொருட்கள் அரிசியிலேருந்து எண்ணெய் ரூ. 800 உடைய பொருட்கள் அரிசி இல்லாம ரேஷன்ல இருக்கக்கூடிய பொருட்களை வீடு தேடி வந்து கொடுத்தோம் நாங்க. இப்ப நார்மலா ரேஷன் கடைக்கு போனா இன்று போய் நாளை வான்ற நாளை மாதிரி வா. மாசம் ஆரம்பிக்கும் போது போனா 35 ஆரம்பத்திலேயே கிலோ அரிசி எங்க வந்துட்டீங்கன்றாங்க. கிடைக்குது? ஒண்ணு புழுங்கலரிசி இருந்தா பச்சரிசி கிடையாது, பச்சரிசி இருந்தா புழுங்கலரிசி கிடையாது. அன்னைக்கு அப்படி இருந்தது எல்லாமே. அதிமுக ஆட்சியா இட் குட் பி வெரி பெர்ஃபெக்ட். எல்லா இடமே கரெக்டா கிடைக்கும். நான் இதை பெருமைக்காகவே சொல்லல ஆரம்பத்துல இருந்தே. ஒரு தனிப்பட்ட அனுபவத்துல நான் சொல்றேன். கொரோனா காலத்துல நீங்க பாருங்க, இன்னைக்கு மாதிரி இந்த கவர்மெண்ட் மாதிரி இருந்திருந்தா எத்தனை ரேப் நடந்திருக்கும், எத்தனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கும், எத்தனை போக்சோ கேசஸ் பதிவாயிருக்கும், எவ்வளவு மொலஸ்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ரேஷன் பொருட்கள்லாம் வீடு பூரா எடுத்துட்டு போய் சந்து சந்தா இவங்க கொடுத்துட்டு ஒழுங்கா திரும்பி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக காரங்க? இவன் நடத்துற பொதுக்கூட்டத்திலேயே போலீஸ் அவ்வளோ போட்டே வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அவ்வளோ கேவலமான ஒரு செயல்பாடுகள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அப்புறம் இங்க அவங்க மாநாடுகள்லயே வாட்டர் பாக்கெட்டை தூக்கின்னு ஓடுறது, எண்ணெய் பெட்டியை தூக்கின்னு ஓடுறது, சாப்பாட்டை தூக்கிட்டு ஓடுறது, இப்படி தானே இருக்குது. வந்தோமா நம்ம மீடியா ஃப்ளாஷ் பண்ணோமா, ஃபோட்டோ ஷூட் நடத்தினோமா, அவ்வளோதான். தலைவர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கனிமொழி உட்பட இறங்கி போயிடுறாங்க. கடைநிலை மக்களை பற்றி அவங்க எங்கே கவலைப்பட்டாங்க? இந்த தமிழ்நாட்டின் வளங்கள் அத்தனையும் ஏதோ கோபாலபுரம் சொத்து மாதிரி தானே அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரையும் ஆடு மாடுகள் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கொலை பற்றியோ, பெண்கள் கற்பழிப்பு பற்றியோ, சின்ன குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறது பற்றியோ, 6998 போக்சோ கேசஸ் பதிவாகி இருக்கிறது பற்றியோ, இது என்சிஆர்பி டேட்டா, ஸ்டேட் கொடுக்குற டேட்டா தான். எஸ்சிஆர்பி டேட்டாவும் சரி, என்சிஆர்பி டேட்டாவும் சரி, சட்டமன்றத்திலே லாஸ்ட் சட்டமன்ற தொடரிலே கூட பதிவாயிருக்கு. 50% பெண்களுக்கும் 38% சிறு குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்ற வகையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுனா அமைதி பூங்கா, தமிழ்நாடுனா பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாடுனா அடிப்படை உட்கட்டமைப்புகள் தரமா இருக்கும். வேற ஸ்டேட்ல இருந்து வர மோஸ்ட்லி நம்ம கேரளால இருந்து பாத்தீங்கன்னா, கேரளா மிகப்பெரிய தன்னிறைவு பெற்ற படிப்பறிவுடைய மாநிலம். மோஸ்ட் ஆஃப் த கேரளா பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து தான் படிப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து நிறைய படிப்பாங்க, பாதுகாப்பாக உணர்வாங்க. அவங்க வந்து எப்போவுமே வந்து ஹைஜீன் ப்ளஸ் அந்த சுற்றுப்புற சூழல் ப்ளஸ் அந்த பாதுகாப்பு இதையெல்லாம் வந்து அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அதிக விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக ஒன்ஸ் கேரளா இருந்தது. அவங்க நிறைய எங்கே விரும்புவாங்கன்னா தமிழ்நாட்டை தான் முதல் ப்ரிஃபரன்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, செகண்டு பார்த்தீங்கன்னா யூபி, தேர்டு வந்து சிறு குழந்தைகள் போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவாகி இருப்பது, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இல்லை, ரேப் கேசஸே, பதிவான கேசஸே. இந்த கவர்மெண்ட்ல போலீஸ்க்கே வந்து கவர்மெண்ட் மேலே பயம் இல்லை. ஏன் டிஜிபி இருந்தால் தானே போலீஸ் பயப்படும்? முதல்ல டிஜிபியே ஒரு வருஷமா போடாமல் இருக்காரு. கஸ்டோடியல் டெத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஜித் குமார் கொலை வழக்கு இதெல்லாம். இதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார்? நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அஜித் குமார் அவர் சாரிமான்னு முடிச்சிட்டாரு ஒரே வார்த்தையில். அப்பாவே ஒரு உயிர் போச்சு. அதுபோல் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கோ பெருமை பெற்ற மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு அத்தனை வழக்குகள் இந்த கற்பழிப்பு குற்றங்கள் பதிவாயிருக்கு, கிட்டத்தட்ட 7000. அதில் 3ஆவதாக இருக்குது தமிழ்நாடு இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில். அப்போ எந்த லட்சணத்தில் மாநிலத்தை இந்த 4.5 வருஷத்தில் ஆக்கி வச்சுருக்காங்க. தொடர்ந்து இவங்க வந்தால் நாமெல்லாம் இப்படி வந்து உட்காந்து பேச முடியுமான்ற சூழ்நிலையே வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக தான் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நம்மலாம் அன்றைக்கி எங்கள் ஆட்சி இருக்கும்போது எந்த ஊருக்கு வேணால் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ தனியாக போயிட முடியும். இன்றைக்கி அப்படி போக முடியும்னு நினைக்க முடியுதா அவங்களால? வீட்டில் அவங்கள அலோவ் பண்ணுறாங்களா? பொதுவாக பார்த்து பத்திரமா ஒரு கொஞ்சம். நாளைக்கு ஆமாம் 10 ஃபோன் ஆமாம், வருது. 10 ஃபோனு போய் சேர்ந்துட்டியா, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போறியா தனியா, யாராவது கூட போகலாமா, அப்படி தானே எல்லாருமே இன்னைக்கு நினைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம ஏன் அவ்வளோ நம்ம டவுன் ரொம்ப தலைநகர் சென்னை 8:30 மணி நம்ம என்ன நினைப்போம்? பொதுவாக நம்ம குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டோன்னா சரி ஸ்கூல் போயிட்டாங்க, நம்ம நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரலாம், அப்படி தானே பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, குறிப்பாக அம்மாக்கள் நினைப்பாங்க. இல்லை வேறு ஊர்லேருந்து நம்ம ஹாஸ்டலில் விட்டுருக்கோம், சேஃபாக இருப்பா, அப்படி தான் நினைப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது? 8:30 மணிக்கு அங்கே உள்ள அவன் பல காலமாக வந்து அவன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக, ஹேபிச்சுவல் அஃபெண்டராக, அவன் எந்த அணி பாருங்க. அதை கேட்டிங்கன்னா இன்னும் கேவலமாக மாணவர் அணியில் ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, பல காலமாக பீரோ புல்லிங் கிரிமினல், அவன் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். 2011 11க்கு முன்னாடி இருந்து பல முறை சிறை சென்று இருக்கக்கூடியவனா அந்த கிரிமினல் ஞானசேகரன் இருந்திருக்கிறான். அவங்க அணியில் போட்டு அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு அமைச்சர் உட்காந்து. கேட்டால் உங்களுக்கு நான் இது ஒரு டிபேட்லேயே கேட்டேன் நான், அமைச்சர் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாருன்னா அங்கே இருக்க நிர்வாகிகள் போகலாம், ஒரு அமைச்சர் யாருன்னு தெரியாமல் போவாரா, பெட்ரூமில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவாரா அப்படின்னா உடனே அந்த அப்யூசிவ் லாங்குவேஜ் எடுத்துக்குவாங்க திமுக காரங்க. ஞானசேகரனுடைய வீட்டு பெட்ரூம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான்.
இது என்ன கேள்வி இது? நானா போய் உட்காந்து சாப்பிட சொன்னாங்க? அப்ப கோர்ட்ல ஜட்ஜ் கேட்டாலும் இத சொல்லுவாங்களா? ஜட்ஜ் ஒரு விமன் ஜட்ஜ் இருக்காங்க அப்படின்னா, ஞானசேகரன் வீட்டு பெட்ரூம் தான் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பானா இவன்? இந்த மாதிரியான கேள்வி கேட்கவும், இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணவும், இந்த மாதிரி கேடுகெட்ட பேச்சுக்கள பேசவும், அதுவும் பெண்ணுன்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் திமுக. அதேதானே ஆட்சியில நடக்குது இன்னைக்கு. அதான் ஆட்சி. அவங்களோட முகங்கள், அவங்களோட மனசுல என்ன இருக்கோ அதுதான் இன்னைக்கு ஆட்சி. அதுதான் எங்க காலத்துல அம்மா இருந்தாங்க, அண்ணன் எடப்பாடியார் இருந்தாரு. எடப்பாடியார் குடும்பம் யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? அ அவங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? அவருக்கு எத்தன பசங்க? அவருக்கு எது சேலம், எடப்பாடி அவர் ஊர் அப்படின்றது தான் தெரியுமே தவிர, அவர பத்தி பர்சனலா இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் யாருக்குமே எதுவுமே தெரியாது. யாராவது அவர் பக்கத்துல யாரையாவது பார்த்துருக்கோமா? கட்சிக்காரங்கள தவிர, எங்க அமைச்சர்கள தவிர நீங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களா? ம்ஹும். பார்க்கவே முடியாது. அவர் பர்சனலா ஏதாவது ஒரு ரைட் எடுத்துக்கிட்டதோ, இல்ல அவர் வந்து அந்த உரிமைய பயன்படுத்துனதோ, ஏதாவது பார்த்துருக்கோமா நாம? கிடையவே கிடையாது. எந்தவித குற்றச்சாட்டும் அவர் மேல கிடையாது. ஆனா இவங்க வந்து ஏதோ அவங்க பேசிட்டே இருப்பாங்க. எப்படி காமராஜர் எல்லாம் இவங்க எப்பவுமே திமுகவுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா வந்து, ஒருத்தர் நல்லா வராங்க, ஒருத்தர் வந்து மக்களுக்காக பாடுபடுறாங்கன்னா, காமராஜர் காலத்துலேருந்தே இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பர்சனலா அட்டாக் பண்ணுவாங்க. என்ன வேணா பேசுவாங்க. அது உதயநிதி வரைக்கும் அப்படித்தானே இருக்கு. இவர் எல்லாம் துணை முதலமைச்சரா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு இவங்களுக்கெல்லாம்? முதல்வரோட ஸ்டாலினோட பையன் மேம், பையன். அது பத்தாதா மேம்? அ. அதுதான். அது வாரிசு கோட்டாலாம் எங்ககிட்ட கிடையாது. அந்த மாதிரி வாரிசு கோட்டா கிடையாது. அப்படியே ஏதாவது யாராவது அப்படி தப்பி தவறி வந்தாங்கன்னா, காலெல்லாம் 2 மணிக்கு எடுத்து போட்டுட்டு உட்காந்து அதில விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு துணை முதல்வர். எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்திலயும் வந்து ஒரு மாடலோட கால் எடுத்து போட்டு அத கால்ல டெலீட் பண்றது, அவங்க ட்விட்டர் பேஜ்ல ஒரு துணை முதலமைச்சர் இப்படியெல்லாம் போட்டெல்லாம் விளையாடிட்டு அது இருக்க மாட்டாரு. தவறுதலா ஏதாவது நடந்திருக்கும் மேம். அட்மின் பண்ணிருப்பாங்க மேம். அவரு பண்ணிருக்க நீ ஒரு விஷயத்த ரசிச்சிருந்தா தானே அத நீங்க போய் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது காலையில ஒரு 4, 5 மணி நேரம் விட்டுட்டு, அதன் பின்னணியில என்னலாம் நடந்திருக்கும்னு நம்மளால கற்பனை பண்ண முடியுது. சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல இப்ப அவ்வளோ. ஏன்னா அது நம்மளுடைய கல்ச்சர் கிடையாது. நம்ம எங்கள பொறுத்தவரைக்கும் அதான் அது நாங்க வந்து அதெல்லாம் பார்க்குற கட்சி அதிமுக கிடையாது. ஆனா அவங்களோட தரம் அவ்வளோதான்றத நீங்க அதிலேயே பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. மேம், இந்த திமுக ஆட்சியில பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, பெண்கள் அவங்க எப்படி நடத்துறாங்க அப்படின்றது வெட்ட வெளியா எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள் அவங்களுக்கு ஒரு லெகசி இருந்துச்சு. அதை எடப்பாடி அவர்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. அந்த மனுஷனை திரும்ப 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 அவர் எதுக்குமே உதவாதவர், கையாலாகாதவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக திரும்ப திரும்ப வைக்கிறது பார்க்க முடியுதே மேம். அது என்ன ஆமா, காரணத்தால அதுதான் வச்சுட்டே சொல்றேன். இருக்காங்க? அவருடைய மனைவிய வச்சு கோயிலா போயிட்டு, "நீ தான் வந்து முதல்ல போய் கோயில்ல கும்பிடணும். நீ போய் எல்லாத்தையுமே கோயில்ல நீ திறந்து வையு." அறநிலையத்துறை அமைச்சர போட்டு, அவர் மனைவிக்காக ஒரு அமைச்சர போட தெரியாது தான் அவருக்கு. அவருக்கு அது தெரியாது. அவங்க பையன வச்சுட்டு, "என் குடும்பம் இதுதான்" அப்படின்னு குடும்பத்தில வாரிசு கோட்டா கொண்டு வந்து போட்டு, குடும்பத்தில வந்து முன்னிலைப்படுத்தி பையன கொண்டு வந்து, ஒண்ணுமே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது பையனெல்லாம் கொண்டு வந்து வச்சு, "உன்ன சினிமால என் பையன் அரசியலுக்கு வருவானா?" வரமாட்டான், வரமாட்டான்." "நீங்க அரசியலுக்கு வருவீங்களா?" வரமாட்டோம், வரமாட்டான்." அந்த ஐடியாவே இல்ல. அந்த எண்ணமே இல்லன்னு வாய்க்கு வந்தத பேசிட்டு, உடனே அப்படியே ஒரு ஓவர் நைட்ல முதலமைச்சர் ஓவர் நைட்ல இளைஞரணி செயலாளர் ஆகுறது, ஓவர் நைட்ல எம்எல்ஏ ஆகுறது, ஓவர் நைட்ல துணை முதலமைச்சர் ஆகுறது, ஓவர் நைட்ல ட்விட்டர்ல போய் மக்கள் பிரச்சனை பாருங்கன்னா கால தூக்கி போடுறது, கைய தூக்கி போடுறது, இந்த மாதிரி காரியங்கள், சினிமா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, சினிமா நடிகை ஒரு தலைவர் யாராயிரம் ஒரு அரசியல்ல இருந்து நீங்க சினிமால இருந்து வரீங்களா, எங்கேருந்து வரீங்கன்றது இட்ஸ் டசன்ட் மேட்டர். அது வந்து விஷயம் கிடையாது. நீங்க பொதுவெளிக்கு வரீங்க, மக்கள் பிரதிநிதியா வரீங்கன்னும் போது குறைந்தபட்ச கண்ணியம், நாகரிகம் இருக்கணும்ல. நடிகைகளோட போட்டோ எடுத்து போடுறது, நாயோட போட்டோ எடுத்து போடுறது, இதெல்லாம் எடுத்து போட்டு இது ஒரு பெருமையா? மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமைன்ற மாதிரி இது ஒரு பெருமையா? ஒரு கொஞ்சமாவது மக்களுக்கு வந்து ஒரு கண்ணியமான ஒரு செயல்பாடுகள் இருக்கணும். மக்கள் பார்க்கும்போது இவர் வந்து நமக்கான தலைவராக இவர்களை பார்க்க ஏன்னா அவங்க வந்த வழி அப்படி. அது இப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு கிளை செயலாளரா ஒரு ஊர்ல கொடியை ஏத்தி எங்களுடைய கட்சியினுடைய மன்றத்த ஆரம்பிச்சு ஒரு கிளை செயலாளர் படிப்படியா வந்திருந்தா அந்த எண்ணம் இருக்கும். சும்மா சில்வர் ஸ்பூன்ல மக்கள் பணத்த கொள்ளையடிச்சுட்டு மஞ்ச பையோட வந்தவரு, இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்களா இருக்கீங்க. ஆசிய பணக்காரர்கள் வரிசையிலே இவங்க இருக்காங்க. இப்படி சில்வர் ஸ்பூன்ல வந்தவங்க ஓவர் நைட்ல வரவங்க வேற எப்படி இருப்பாங்க? அவங்க கிட்ட என்ன அடிப்படை நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியும்? எங்க கட்சியில அதே போல இதுக்கு முன்னாடி சிலர்லாம் இருந்தாங்க. அம்மா இருக்கும்போது அந்த சூழ்நிலைன்றது வேற. அவங்களோட இணைச்சு வச்சு மிக கேவலமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல பேசுறது. இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க அப்யூசிவ் லாங்குவேஜ் நான் தானே சொன்னேன். இன்னைக்கு இங்க இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த இத்தனை அசிங்கங்களுக்கும், கேவலங்களுக்கும், வெட்கக்கேடான செயல்களுக்கும் அவங்களுக்கு ஃபுல்லா பொருந்தும். திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு
முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கு போன்றவர்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவங்களே அப்படிதான். கண்டிப்பா மேம். இப்போ நெறைய சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, திமுகக்கு வந்து விளம்பரம் பண்ண தெரியுது. ஆனா அதிமுகல எடப்பாடியார் அவர்களுக்கு விளம்பரம் பண்ண தெரியலன்னு. ஆனா உண்மையாலுமே இந்த இடத்துல திமுகக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நாங்கலாம் நெனைக்கிறோம் மேம். ஏன்னா இந்த 5 வருஷ ஆட்சியில அவங்க பண்ணதெல்லாம் பார்த்து, எடப்பாடியார் ஆட்சி காலம் எப்படி இருந்தது? நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அதிமுக ஆட்சி காலத்துல அப்படிங்கிறத ஒரு ஒரு செகண்டும் வந்து மக்கள் உணர்ந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்களுமே சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ஆமால்ல, இப்படியெல்லாம் இருந்தோம்ல, இப்படி இல்லல்ல அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு உணர்வ தான் குடுத்திருக்கு. இதனால தான் மக்கள் வந்து எடப்பாடியார் எங்க தலைவரா ம். வரணும்ன்றத டிசைட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறேன். இத சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. இவர் வாக்கிங் போவாராம். உடனே அங்க வந்து தூய்மை பணியாளர் 4 பேர் வருவாங்களாம். உடனே அங்கேருந்து ஒரு வீடியோ உடனே அவங்க ஐயா! ஐயா! அவ்வளோதாங்க ஐயா! எங்களுடைய தானை தலைவரே நீங்க தான். எங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க. நிக்க வச்சு கரெக்ட்டா செட் பண்ண வச்சு வீடியோக்கெல்லாம் வச்சு திடீர்னு நிக்கும்போது அவர் வரும்போது 4 பேர் லைனா நின்னு ஓடி வந்து வாருங்க. இது என்ன சினிமா ஷூட் இதெல்லாம்? இது மக்கள் பார்க்குற மக்களுக்கு அதுவும் தெரியாதா? கேமராமேன் எப்பயும் ரெடியாவே இருக்காரு மேம். கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியும். நீங்க வேணா நம்பலாம். ஏன்னா நீங்க வந்து நான் பாகிஸ்தான்ல விளையாடிட்டு வந்தேன். மோர் மார்க்கெட்ல வாங்குன கப்பு கொண்டு வந்து இவங்க ஏமாத்துனவங்க தானே. முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும் நான் அங்க ஜெயிச்சுட்டு வந்தேன், இங்க ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஊனமுற்றோர் கிரிக்கெட்ல நான் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் வந்து ஏமாத்துனாருல்ல. ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு அத வேற இவங்க பிரஸ் ரிலீஸ்லாம் பண்ணி அவ்ளோ ஃபோட்டோ ஷூட் வெறி. வேற ஒண்ணும் கிடையாது. அவன் பயங்கர புலிங்க 2 பேரும் அப்படின்ற நெனப்பு. அந்த மாதிரி பண்ணீங்க. அதனால அதேபோல பார்த்தீங்கன்னா, அதான் அங்க நின்னு உடனே ஐயா! அப்படின்னு ஓடி ஸ்கிரிப்ட் சொல்லிக் குடுக்குறது. அங்கேருந்து நீங்க இப்படி ஓடி வந்து இங்க நிக்கணும். என்ன நாடகமா நடத்திட்டு இருக்கீங்க இங்க? உங்களுக்கு வெட்கமானன்றதே கிடையாது திமுகக்கு. கிடையாது. இத தான் பண்ணுவாங்க அவங்க எப்பவுமே. அதேபோல இவங்களோட நீங்க பெண்களுக்கு நெறைய பண்ணியிருந்தீங்கன்னா, என்னமோ இவங்க வந்து தான் தமிழ்நாடு தலை நிமிர்த்திட்ட மாதிரியும், இதுக்கு முன்னாடி நம்ம பெண்களுக்கு எதுவும் பண்ணாத மாதிரி, இதுக்கு முன்னாடியே ஸ்கூல் எஜுகேஷன்ல, ஹையர் எஜுகேஷன்லாம் 54% அடைஞ்சாச்சு நம்ம தமிழ்நாடு. நம்பர் 1 வந்தாச்சு 55%. இன்னைக்கு அத 51 குறைச்சு வச்சிருக்காங்க இவங்க. மற்ற எல்லாவற்றிலுமே ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட் ஈவன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்கள் நிலைமைய போய் பாருங்க. மா சுப்பிரமணியனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு ஒரு 4 திட்டம் சொல்லுவாரு பிரஸ் மீட் பண்ணாருன்னா முன்னாடி எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணுமே கிடையாது. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லும் அங்க இருக்கக்கூடிய கழிவறைகள்லாம் மருந்து மாத்திரை மக்கள் எப்படி அலைமோதுறாங்க தெரியுமா? அதனால இவங்க ஆட்சி லட்சணம் இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி ஷூட் என்ன பண்ணுவாரு உடனே உடனே போவாராம் இன்னொரு நாள். இவர் உடனே ஒரு சுசுகி பைக் எடுத்து நிக்க வைப்பாராம். ஹைபுசா பைக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்ட் போட்ட வண்டியில இவர் போஸ் குடுப்பாராம். என்னத்துக்கு? நீ போஸ் குடுத்து இப்ப என்ன ஆகப்போகுது? பெண்கள் எந்த பெண் எங்க கதறிட்டு இருக்கோ நீ போஸ் குடுத்துட்டு இருக்க நேரத்துல. ரேப்னாலயும், மற்ற பாலியல் குற்றங்கள்னாலயும். ஏன்னா அவ்ளோ பதிவா இருக்குல்ல. ஒரு நாளைக்கே வந்து 100க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள். ஒரு நாள் தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எடுத்துக்கோங்க. எங்களுடைய பகுதி செயலாளர் இங்க ஒருத்தர் கஞ்சாவ காட்டி கஞ்சா இங்க விக்குதுன்னு சொன்னதுக்காக, சேலத்துல ஒரு பகுதி செயலாளர் சண்முகம்ன்றவர், பெரம்பூர்ல ஒரு பகுதி செயலாளர் இளங்கோவன் ஒருத்தர், அதேபோல பாமக தலைவர் ஒருத்தர் சிவகங்கையில, அதேபோல திருநெல்வேலியில நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டார். இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல அந்த வழக்குகள் எல்லாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடக்குது. மைய பகுதியில் நடக்குது. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு சேல்ஸ்மேன் மாரியோ ஒரு நேரம் வெட்டி போட்டு போறாங்கல்ல இவங்களெல்லாம் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? உடனே எனக்கு அப்பீல் ஓடுறீங்க. சிபிஐ என்கொயரி வேணாம் 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 அப்படின்னு. நீங்களாவது கண்டுபிடிக்கிற அளவு திராணி இருக்கணும். அட்லீஸ்ட் டிஜிபி இருக்குதா முதல்ல போலீஸ்க்கு? போலீஸ் 2 வேலை தான் செய்யுது. நீங்க பார்ப்பீங்க. என்ன தெரியுமா? முதலமைச்சர் எங்க போறாரோ, அங்க புரொடெக்ஷன் தரோம். என்ன நான் ஒரு அட்வொகேட்ன்றதால சொல்றேன். எந்த வழக்குக்காக எப்ப யார பார்க்கணும், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும், அத பார்க்கணும், இத பார்க்கணும் நம்ம நெனச்ச நேரம் பார்க்கவும் முடியாது. நியாயமும் கிடைக்காது. நாங்க வந்து முதலமைச்சர் நேரு ஸ்டேடியம் வராரு, முதலமைச்சர் தொல்காப்பிய பூங்கா வராரு, முதலமைச்சர் தியாசபிகல் சொசைட்டிக்கு வராரு, முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல ரிப்பன் வெட்ட போறாரு. இதே தான் எப்பவுமே. குடுக்க வேண்டியதுதான் பாதுகாப்பு முதலமைச்சருக்குன்னு. இந்த மாதிரியான வெல்லும் பெண்கள்னு ஒண்ணு வைப்பாரு. 4 சினிமாக்காரங்கள கூப்பிடுவாரு. நீங்க நல்லது செஞ்சிருந்தா எதுக்குங்க சினிமாக்காரங்க? எதுக்குங்க விளம்பரம்? மக்களே பார்த்து மக்களே குடுப்பாங்கங்க உங்களுக்கு விளம்பரம். நீங்க 4 விஷயம் நல்லது பண்ணியிருக்கீங்க. சொன்ன எல்லாத்தையும் நிறைவேத்துனீங்கன்னா. அப்புறம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஏதோ பெண்கள் ஏதோ தலை குனிஞ்சு இருந்த மாதிரியும், இப்பதான் வந்து எங்க தலை நிமிர்ந்திருக்கோம்? சொல்லுங்க. பாதுகாப்பு இருக்கு முதல்ல பெண்களுக்கு. இப்ப தனிப்பட்ட நீங்க எல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கீம் பெனிஃபிட்டா இருந்தது இந்த ஆட்சியில? யோசிச்சு பாருங்க. 3 பேர் இருக்கீங்க. என்னோட சேர்த்து 4 பேரு. இந்த ஆட்சியில நமக்கு என்ன பெனிஃபிட் இருந்தது? இல்லையே. நம்மளோட பர்சனல் சேஃப்டியா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம தானே பார்த்து பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அட்லீஸ்ட் நார்மலி நம்ம வாங்குற அந்த பால்லருந்து, தயிர்லேருந்து, நெய்யிலேருந்து எல்லாமே விலை உயர்ந்திருக்குல்ல இன்னைக்கு. எல்லாமே அதிகமா தானே இருக்குது இன்னைக்கு.
எது நமக்கு பரவாயில்லடா அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடச்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் பரவாயில்லன்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா நமக்கு? டிராஃபிக் இல்லாமல் ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்களா? இல்லை பாதுகாப்பு ஏதாவது இருக்கா நமக்கு? போலீஸ் இதுதான் பண்ணுவாங்க. ஒன்று என்ன கேட்டால் எப்போ கேட்டாலும் முதலமைச்சருக்கு பாதுகாப்பில் இருக்கும், ஸ்டேஷன் இப்போ வர முடியாது, 2 நாள் கழிச்சு வாங்க, 3 நாள் கழிச்சு வாங்க. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பண்ணால் என்ன பண்ணுறீங்க? இங்கே இங்கே விழா நடக்குது, இங்கே போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் போராட்டம், கடைநிலை ஆசிரியர் போராட்டம், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ போராட்டம், இப்படி எங்கே பார்த்தாலும் போராட்டம். நர்ஸுகள் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், டாக்டர்கள் போராட்டம். எங்கே பாரு போராட்டம் தானே நடக்குது. அங்கே நாங்கள் பாதுகாப்பில் இருக்கோம். போலீஸ்க்கு 2 வேலை தான். ஒன்று சிஎம்க்கு ப்ரொடெக்ஷன் தர்றது, இல்லைன்னா அங்கங்கே நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் தர்றது. இதுதானே நடந்துட்டு இருக்கு. பொதுமக்களை கவனிக்கிறதுக்கு அங்கே எங்கே நேரம் இருக்கு அவங்களுக்கு? எதையுமே செய்யலை. சொன்ன எந்த திட்டத்தையும் உருப்படியாக நிறைவேற்றலை. திட்டத்தை நிறைவேற்றாமல் போனால் போங்கடா நீங்கள். மக்கள் பாதுகாப்பு கொடுங்க முதல்ல, இல்லை நல்ல சாலைகளை கொடுங்க, இல்லை நல்ல குடிநீரை கொடுங்க, கழிவு நீர் கலக்காத குடிநீரை கொடுங்க. இப்படி மக்களோட தேவைகள் அடிப்படை, நான் சொன்ன மாதிரி ரேஷனில் எல்லா பொருட்கள் கிடைக்கிறது, அதே போல் அந்த அத்தியாவசிய பொருட்கள் காய்கறிகள்லாம் விலை குறைக்கிறது. ஆனால் இதை வந்து நாங்கள் எடப்பாடியார் இருக்கும்போது 100 கோடி ரூபாய் ஒரு நல நிதியம் அப்படின்னு நாங்கள் வச்சுருப்போம் எப்போவுமே. அதாவது அத்தியாவசிய பொருள், அது காய்கறியாக இருந்தாலும், அது பருப்பு, அரிசி, எண்ணெய் விலை ரொம்ப உயருது. சம்டைம்ஸ் ஏறும்ல, நீங்கள் கூட பார்த்துட்டு வெங்காயம் இவ்வளோ விலை விற்கிது, உருளைக்கிழங்கு அவ்வளோ விலை ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, அந்த நல நிதியம்லேருந்து அந்த 100 கோடியிலேருந்து சம் அமௌண்ட் எடுத்து பக்கத்தில் எந்த மாநிலத்தில் குறைவா வைக்குதோ அங்கேருந்து வாங்கி இங்கே கூட்டுறவு கடைகளில், பண்ணை பசுமை கடைகளில், இப்போ வெளி மார்க்கெட்டில் உங்களுக்கு 150 ரூபாய் விற்குதுன்னா நாங்கள் ஒரு 60 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு மக்களுக்காக நம்ம தருவோம். அந்த தட்டுப்பாடு தீர்ற வரைக்கும். அது மாதிரி ஒரு முறைனா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஆட்சியில்? தக்காளி எவ்வளோ விலை விற்றுது? ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல. அன்னைக்கு தக்காளி இது பண்ணி வச்சு விற்றவங்கலாம் கோடீஸ்வரன் ஆகிட்டு தான் நம்ம செய்திகளில் கூட பார்த்தோம்ல. அதே மாதிரி அந்த தக்காளி விலை எவ்வளோ விற்றுது, அரிசி விலை எவ்வளோ விற்றுது, வெங்காயம் நடுவில் எவ்வளோ விலை ஏறிச்சு, உருளைக்கிழங்கு கூட ஏறிச்சு. ஒரு முறையாவது இந்த முதலமைச்சருக்கு அது தெரியுமா? நலநிதியம்னு ஒன்று இருக்கு, நம்ம அதை வாங்கி வந்து மக்களுக்கு இப்படி கொடுக்கணும். எந்த செய்தியிலையாவது பார்த்துருப்பீங்களா? இந்த கூட்டுறவு கடையில் கம்மி விலை கொடுத்தாங்க, பண்ணை பசுமை கடையில் எந்த அமைச்சர்களாவது வந்து சொன்னாங்களா அதை பற்றி? நம்ம அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ கவர்னன்ஸே கிடையாது. சுத்தம் வெறும் ஃபோட்டோ ஷூட், வெறும் விளம்பரம், வெறும் எடப்பாடியார் திட்டுறது. இது 3 தான் செய்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் ஒரு இளம் தலைவர் என்பவர், சரி அவங்க அப்பா தான் வாரிசு கோட்டால வந்துட்டாரு, அவருக்கு வயசாகி போச்சு, அவருக்கு வந்து நினைவுகள் இருக்குதா இல்லையா, கவர்மெண்ட் ஒன்று நடக்குதான்னு முதலமைச்சருக்கு தெரியலனாலும், அடுத்து நீங்க வந்துட்டீங்க, வரணும்னு ஆசைப்படுற அடுத்து வர்ற உங்க குடும்பத்து ஆட்களாவது அதெல்லாம் பண்ணாம ட்விட்டர்ல போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க படம் போட்டு விளையாடுறது தான் செய்துட்டு அவங்க குடும்பம் இப்படி தான் இருக்கும். திமுகவை பொறுத்தவரை மக்கள் நலன்லையோ மக்கள் ஆட்சிக்கோ லாயக்கற்றவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள். மொத்தத்தில் என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே அவ்வளோதான் அவங்க. அதனால அவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறது தப்பு. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. தன்னுடைய நினைப்பு தானே அடுத்தவங்க மேல அவங்களுக்கு சொல்ல தோணும். அதுதான். அதனால அவங்கள தலைவர்களா பார்க்கறதேன்றதே இன்னைக்கு இந்த முறை மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மிக தெளிவா இவங்க 10 வருஷம் ஆச்சு திருந்திருப்பாங்கன்னு நினைச்சாங்க மக்கள். இவங்க 10 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனாலும் திருந்த மாட்டானுங்க அப்படின்றத மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அது எடப்பாடியாரும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அதான் நான் தான் சொன்னேன்ல, புதுசா வந்திருக்காரு அப்பதான். 3 நாள் ஆட்சி இருக்குமா? 4 நாள் ஆட்சி இருக்குமா? 1 வருஷம் ஆட்சி இருக்குமான்னு சட்டமன்றத்துல என்னென்ன கலாட்டாவோ பண்ணி பார்த்தாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட சட்டையை கிழிச்சுன்னு கவர்னர்ட்ட ஓடுனாரு. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. எங்க மேல குற்றச்சாட்டுகள் வச்சாரு. இன்னைக்கு கவர்னர் வேணான்றவர் அன்னைக்கு 13 முறை போனார். சட்டையை கிழிச்சிட்டு ஒரு முறை போனாரு. கிழிக்காம 12 முறை போனாரு. 13 முறை ஆளுநரை போய் பார்த்துட்டு வந்தாரு. இன்னைக்கு ஆளுநர் எதற்கு நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி அண்ணா சொன்னார். அன்னைக்கு அண்ணா சொன்னது ஞாபகம் இல்லையா? ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு நிலைப்பாடு, இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு. அவ்வளோ கலாட்டா பண்ணாங்க சட்டமன்றத்திலே. இருந்தாலும் கூட 4.5 வருஷம் கொரோனான்ற பேரிடர், வெள்ளம்ன்ற பேரிடர், விவசாயிகளுக்கு எங்க ஆட்சியில எல்லாருக்கும் ஒரு ஏக்கருக்கு மார்கழியில மழை வந்தப்போ 2021 ஆட்சி கடைசியில, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 22,000 ரூபாய் வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணன் எடப்பாடியார் அரசாங்கம் தான். அதே போல கூட்டுறவு கடன்கள் மொத்தம் வந்து ஒரு 12,500 கோடி. அம்மா இருக்கும்போது ஒரு 6,500 கோடி வந்தவுடன் 2016ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் காலகட்டத்தில் 17லேருந்து 21க்குள்ள இவர் ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 8,000 7,000 கோடியை வந்து இவர் தள்ளுபடி பண்ணார் விவசாயிகளுக்கு. விவசாயிகள் அன்னைக்கு இந்த அளவு கதறினாங்களா? விவசாயிகள் போராட்டம் ஏதாவது பார்த்தீங்களா நீங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாம் அமைதியா இருந்தது. அரசு ஊழியர்களுக்கு அந்த 8 மாசம் 1 வருஷம் நாங்க ஸ்கூல் திறக்காமையே சம்பளம் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? எந்த வருமானம் கிடையாது கொரோனா காலத்துல. கவர்மெண்ட் சிறப்பா நடந்தது. இப்படியா ரேப் கேசஸ் பதிவாயிட்டு இருந்தது? இப்படியா போக்சோ கேசஸ் பதிவாயிட்டு இருந்தது? இப்படியா கொலை கேசஸ் பதிவாயிட்டு இருந்தது? இப்படியா கட்சி தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டா கூட யாரும் கண்டுக்காம இருந்தாங்க? இப்படியா 100 முறை சிபிஐ என்கொயரி வேணாம் அப்பீலுக்கு ஓடணும்னாங்க? இன்னைக்கு கோர்ட்டே கேக்குதுல்ல. கஞ்சால இருந்து, கள்ளச்சாராயத்துல இருந்து, போதையில இருந்து, பெண்கள் பாதுகாப்பு இல்லாததுல இருந்து, இன்னைக்கு
ரேப் கேசஸ் வரைக்கும் இவ்வளோ பதிவாயிருக்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்த நீங்க குழு போடுறீங்களா? நாங்க குழு போடட்டுமான்னு உயர்நீதிமன்றம் கேட்டது. அதையும் கண்டுக்கவே இல்ல. வெறும் என்ன? மத்தியில் பாஜக அரசாங்கத்த குறை சொல். நிதி தரல, நிதி தரல, நிதி தரல அப்படின்றது தான் இவங்களுடைய பேச்சு. இல்லையா, அவங்கள விட்டா அடுத்த வாரம் ஷெட்யூல எடப்பாடியார் போட்டுப்பாங்க. எடப்பாடியார ஏதாவது ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ்ல சொல்லுங்க. ஏன்னா காமராஜரே எருமை தோழன்னு சொன்னவங்க தான் இவங்க. இவங்க அப்பாவுடைய புத்தி தானே இவங்களுக்கு வரும். அதுதான் அந்த ஜீன் தான் இது. இவங்க வந்து இந்த மாரி ஏதாவது யாரையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு, விளம்பரம் பண்ணி போடுறதுக்கு, இவங்க ரொம்ப அழகானவங்க போலயும், ரொம்ப அறிவாளிகள் போலவும், ரொம்ப புத்திசாலிகள் போலவும், மக்கள் ஏதோ இவங்கள பயங்கரமா விரும்புற மாதிரி ஒரு டிராமாவ எப்பவுமே ஒரு டீம வச்சு செட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பவுமே நடிச்சிட்டு தான் இருப்பாங்க திமுக வரும்போதெல்லாம். ஆனா கொள்ள மட்டும் விவரமா ஒரு பக்கம் அடிச்சு வச்சுப்பாங்க வீட்டுக்கு. எதிர்க்கட்சி தலைவர்கள வந்து ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ் பயன்படுத்தி, அத ஒரு பிரேக்கிங் நியூஸா, அத வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல அது அந்த செய்தியாவே இருக்கிற மாரி பார்த்துப்பாங்க. ஆனா வந்து மக்கள பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. நீங்களே இப்படி இருக்கீங்க அப்படின்னா, மக்கள் எவ்வளோ விழிப்பா இருப்பாங்க? தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே விழிப்பானவர்கள். அதனால தான் அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவர் இருக்கும்போதும் சரி, இந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய அரசியல் வரலாறுல 35 ஆண்டு காலம் வந்து அதிமுக ஆட்சியில இருந்தது. 10 ஆண்டு காலம்ன்றத எங்களுக்கு வந்து பிரைஸா குடுப்பாங்க. அதனால இவங்களுடைய தகுடு தத்தங்கள்லாம் மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்ப மக்கள் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். எலக்ஷன் எப்போ வரும்? மீண்டும் எடப்பாடியார் எப்போ வருவாரு? ரெட்டை இலை எப்போ? ஏன்னா எடப்பாடியார்ன்றது நான் ஏதோ ஒரு எங்களுடைய கட்சி தலைவர்ன்றதுக்காகலாம் சொல்லிட்டு ஒரு விவசாயிகளா இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டது. ஆல் பாஸ் போட்டதுன்றது நான் பெருமைக்காக சொல்லல. ஏன்னா உலகமே சந்திக்காத ஒரு டிசாஸ்டர் அது. அந்த நேரத்துல எல்லாரையும் எதிர்த்து கவர்னர்லாம் கூட ஒத்துக்கல. இருந்தாலுமே கூட ஆல் பாஸ் போட்டது. இந்தியாக்கே 7.5 அந்த நீட்ன்றது ரத்து பண்ண முடியாம இருந்தது. ஒரு 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 தொலைநோக்கு பார்வையோடு, ஒரு மாணவர்கள கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கிராமத்திலிருந்து வந்த அரசு பள்ளி மாணவர் அப்படிங்கிற வகையில 7.5 குடுத்தாருல்ல. இன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா நீட் ரத்து பண்ணிருவோம் நீங்க முதல் கையெழுத்துல. அத 7.6 ஆக்க கூட வக்கில்லையே! இல்ல. கவர்னர எதிர்க்கிறேன், மத்திய அரச எதிர்க்கிறேன். அப்படியே கடிச்சு, மாட்ட கடிச்சு, மனுஷன கடிச்ச மாரி என்னென்னமோ அறுத்து தள்ளிருவோம்னு பேசுனீங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனையா தானே இருக்கு. அட்லீஸ்ட் 7.6 ஆக்கியிருக்கலாம்ல. ஆக்க முடிஞ்சுதா? இல்ல. அந்த 7.5% இடஒதுக்கீட எடப்பாடியார் குடுத்தாரு. இப்படி அவருடைய சாதனைகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், காவிரி ஆணையம் அமைச்சது. காவிரி குடிநீருக்கு இந்த 5 வருஷம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா நமக்கு? கிடையவே கிடையாது. இன்னைக்கு உங்க கூட்டணியில தான் இருக்காங்க கர்நாடகா. உங்களால ஏதாவது அவங்கள எதிர்த்து பேச முடியுதா? இதையே பேச முடியல. அப்புறம் என்னத்த மத்திய அரசு எதிர்த்து நீங்க கீழ்ச்சியா அதெல்லாம் நாங்க வந்து நம்ம மக்கள்லாம் அனுபவிச்சு. சரி இப்படிதான். இது எதுவுமே பண்ண முடியல. அவர் மேல பொறாம. அதிமுக மேல திமுகவுக்கு எப்போதுமே பொறாம. புரட்சி தலைவர் காலத்துலேருந்தே. அது அம்மாவ தாண்டி இன்னைக்கு எடப்பாடியார் வரைக்கும் தொடருது. இப்படிதான் அடிச்சு அடிச்சு பார்ப்பாங்க. வாய்க்கு வந்தத பேசி பார்ப்பாங்க. ஆனா மக்கள் முடிவு பண்ணுவாங்க தெளிவா. அடுத்த ஒரு 10 ஆண்டு, 15 ஆண்டு காலம் அதிமுக தான்றது. அந்த வருஷத்துல எடப்பாடியார் வந்துட்டாரு. அதனால இனி இவங்க அப்பா இல்ல, இவங்க தாத்தா நெனச்சாலும் அதிமுகவே எடப்பாடியார் தான் ஆட்சி. அவர் தான் முதலமைச்சர்ன்றத யார் நெனச்சாலும் மாத்த முடியாது. நிச்சயமா மேம். ஏன்னா திமுக ஏன் வேணாம் அப்படின்றதுக்கு புட்டு புட்டு படிப்படியா எல்லா காரணத்தையும் தெளிவா சொன்னீங்க மேம். இந்த பதில்கள் பார்க்குற மக்களுக்கு திமுக விரட்டி அடிச்சே ஆகணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லுங்க மேம். உங்க நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக எல்லாத்தையும் பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த ஆட்சியினுடைய வேதனைகளை சொல்லணும்னா இன்னும் 5 வருஷம் சொல்லிட்டே இருக்கலாம். எங்க ஆட்சியினுடைய சாதனையை சொல்லணும்னா இன்னும் 5 வருஷம் சொல்லலாம். நான் சொன்னது ஒரு 5% தான் நான் சொன்னது இப்போ. அதனால மக்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க டே டு டேல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசன்லாம் தெளிவா தான் இருக்காங்க மக்கள். நான் சொன்ன மாரி எலெக்ஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா வரும் காலங்கள் அதிமுகவுக்கான, எடப்பாடியாருக்கான காலமாக இருக்கும். நீங்கலாம் குறிப்பா பாதுகாப்பா இருக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டு இத்தனை விஷயங்கள சொல்ல வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும், அழகா இன்டராக்ட் பண்ண உங்க 3 பேருக்குமே கூட, நீங்க கேட்டதால தான் என்னால இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரிவீல் பண்ண முடிஞ்சது. என்னென்ன இருக்கு அப்படின்றத. இத சிறப்பா ஒரு நல்ல என்டர்டெயின்டா பாலிடிக்ஸ்னா எல்லாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா வந்து இந்த 3 அழகான பெண்கள் இருக்கீங்க. அழகான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா இதை அமைச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.